ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ப்ரான்ஸ் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் பேனில். இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து நல்ல பழுத்த இருக்கிற தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து அப்புறமா நம்ம மசாலா தேவையான அளவு நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இதில் வந்து கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோவில் வந்து கேஸ் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கணும். இந்த ப்ரான்ஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த ப்ரான்ஸில் தண்ணி விடும். அதே தண்ணி போதுமான அளவு, எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவையானா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மூடி போட்டு ஸ்லோவில் நம்ம வச்சோம்னா இதுலேயே வந்து தண்ணி விடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரான்ஸ் செமி கிரேவி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த கிரேவி வந்து ரைஸ், சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப அதிகமாக வேக வைக்கணுன்ற இதில் ரொம்ப டைமும் எடுக்காது. 5-10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ப்ரான்ஸ் ரெடி ஆகிடும்.